இருக்கிற மக்கள், பாவர்ட்டி லைன் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற மக்கள் இனிமே உங்க மத்திய அரசாங்கத்தை கேள்வியே கேட்க முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம். ஏன்னா மத்திய அரசாங்கம் அழகா சொல்லிடுச்சு, ஐயா இந்த நாட்டுல மத்திய அரசாங்கத்துக்கு கண்ட்ரோல்ல ஒரே ஒரு வரிதாயா இருக்கு, அது இன்கம் டாக்ஸ். மத்திய அரசாங்கத்து கண்ட்ரோல்ல வேற எந்த வரியும் கிடையாது. அதுல நாங்க 1 லட்சம் உங்களுக்கு வரி எக்ஸம்ஷன் கொடுத்துட்டோம் மாதத்திற்கு இன்கத்துக்கு. சார் அப்ப ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கத்து கண்ட்ரோல்ல கிடையாதுங்க, அது மத்திய மாநில அரசாங்கங்களின் கூட்டு வரி. பொதுமக்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஜிஎஸ்டி வரி என்பது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு வரி. இந்த கூட்டு வரியில லாபம் யாருக்கு தெரியுமா? மத்திய அரசாங்கத்துக்கா மாநில அரசாங்கத்துக்குன்னா மக்களுக்கு பல பேருக்கு உண்மை தெரிவதில்லை. ஜிஎஸ்டி வரி மத்திய அரசாங்கத்தின் மாநில அரசாங்கத்தின் கூட்டு வரி. இந்த கூட்டு வரியில் மிக பயனடைபவர்கள் யார்? மத்திய அரசா மாநில அரசானா? மாநில அரசுகள் தான். ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும்னா மாநில அரசுகள் தான் முயற்சி பண்ணணும். என்ன சார் இப்படி எல்லாம் குழப்பறீங்கன்னு கேட்காதீங்க. ஐயா நான் நிறைய இடத்துல ஏற்கனவே இதே ஊடகத்திலையும் சொல்லியிருக்கேன், எல்லா ஊடகங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜிஎஸ்டி வரி நீங்க 100 ரூபாய் கட்டினீங்கன்னா 50 ரூபாய் மாநில அரசு எடுத்துக்கிறது, 50 ரூபாய் மத்திய அரசு எடுத்துக்கிறது. சார் நீங்க இப்பதான் சொன்னீங்க மாநில அரசுக்கு தான் பெனிஃபிட், 2 பேரும் சரிசமமா தானே சார் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு உடனே சண்டைக்கு வராதீங்க. இந்த மத்திய அரசு வாங்குறான் 50 ரூபால மத்திய பாராளுமன்ற சட்டத்தின்படி, கூட்டமைப்பின்படி, பினான்சியல் கமிஷனுடைய நிர்பந்தனையின்படி 41% மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்கிறது. அப்ப அந்த 50 ரூபால கிட்டத்தட்ட ஒரு 21 ரூபாய் மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அது எந்த மாநிலங்கிறது அந்த மாநிலத்துக்கு என்ன ரேட்டுன்னு ஒரு வச்சிருக்காங்க. 1950 இருந்து அக்ரி பண்ணி ஒரு 1/2% கூடும் 1/2% கம்மியாகும், ரொம்ப எல்லாம் மாறாது அது பிரகாரம். அப்ப ஜிஎஸ்டி வரியில மாநில அரசுக்கு போவது 71%, மத்திய அரசுக்கு செல்வது 29%. அதாவது 100 ரூபாய் வரி ஜிஎஸ்டி கட்டினீங்கன்னா மாநில அரசுகளுக்கு செல்லுவது 71 ரூபாய், மத்திய அரசுக்கு செல்வது ஒன்லி 29 ரூபாய். இதைத்தான் தமிழ்நாட்டில் யாரோ நாக்கை திருப்பி பேசியிருக்கிறார்கள். மாநில அரசுக்கு மாநிலத்துக்கு 29 ரூபாய் கிடைக்குதுன்னு அதை எல்லா ஊடகங்களும் நம்பி எல்லாம் போட்டுருச்சு. அதான் பாவம். இந்த ஊரு 2 ஆனா கூத்தாடிக்கு கொண்டாடு